ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தர்புகா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ கம்போசர் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்க டிரெக்டர் அப்படின்னு. எனக்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? சூப்பர். அடுத்ததா நம்ம யாரை பேச கூப்பிட போகிறோம் அப்படின்னா, கதையின் நாயகன் அறிவுமதி என்கிற வெற்றி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரவ் பிரதர் எங்களோட இன்வைட் ஏற்று வந்ததுக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி குன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. இப்போ தான் உட்காந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு வச்சிட்டிங்க? அண்ட் வெற்றி, தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கீங்க. வி ஆல் விஷ் யூ ஒன்லி ஹியூஜ் சக்ஸஸ் ஃப்ரம் ஹியர் ஆன். ஸோ பயங்கரமாக தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக இன்னும் பெரிய மேடைகள் காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு முகம். இவங்க ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னா பயங்கர கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், ஆசிரியர் சர்க்குணமாக இந்த படத்தில் கலக்கிருக்கக்கூடிய சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது வந்து டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு வரு. இன்றைக்கி ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் அருள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த படத்தில் மல்லிகாவாக அசத்தி இருக்கக்கூடிய பிரிகிடா அவர்களை தான் கூப்பிட போகிறோம். எனக்கு